12ஆம் வகுப்பு இயல் 1 தண்டி அலங்காரம். இந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி வருகின்ற ஒரு பகுதி. இதில் இருக்கின்ற ஒரு அணி, அதை பற்றி கண்டிப்பாக கேள்வி வருகின்ற ஒரு பகுதி. 4 மதிப்பெண் உடைய கேள்வி இது. மிக எளிதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மொழிபெயர்ச்சி பகுதியிலே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பொருள் வேற்றுமை அணி. அதற்கான விளக்கமும் எடுத்துக்காட்டையும் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். பொருள் வேற்றுமை அணி என்றால் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை எவ்வாறு எழுத வேண்டும் என்றால், முதலில் அணி இலக்கணம் என்று எழுத வேண்டும். பொருள் வேற்றுமை அணி என்று தலைப்பிட வேண்டும். அணி இலக்கணம் என்று எழுத வேண்டும். அணி இலக்கணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை. மிகவும் எளிமையானது. இதை நீங்கள் எழுதினீர்கள் என்றால் 2 மதிப்பெண் கிடைக்கும். இவ்வளவும் எழுதினால் 2 மதிப்பெண் கிடைக்கும். இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் சொல்வார்கள், அதன் பின் அதை வேறுபடுத்தி காட்டுவார்கள். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கின்றது புரிந்து கொள்வதற்காக. முத்து, நிலா, இந்த இரண்டுமே உருண்டை வடிவம்தான், இரண்டுமே வெண்மை நிறம்தான், இரண்டுமே ஒளி தரம்தான். இது ஒற்றுமை. அதை வேறுபடுத்தியிருக்கின்றார்கள். முத்திலிருந்து நிலாவை வேறுபடுத்துகின்றார்கள். முத்து கடலில் பிறக்கும், நிலா ஆகாயத்தில் தோன்றும். இது சிறியது, இது பெரியது, தொடத்தக்கது, தொட முடியாதது. இவ்வாறு வேறுபடுத்துகின்றார்கள். ஆக பல ஒற்றுமைகள் இருப்பினும் அதை வேறுபடுத்தி காட்டுவது, அதுதான் இருவேறு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடலில் என்ன பொருள் வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல், ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இரளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெண்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இதில் பொருள் வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கின்றது. பொருள் வேற்றுமை அணி என்பது வேற்றுமை அணியினுடைய ஒரு பிரிவு. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த பாடலிலே தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள ஒரு பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறுகின்றார்கள். அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை. இவ்வளவு எழுதுனா 2 மதிப்பெண். இதற்கு 1 மதிப்பெண் கொடுத்தாலும் எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்காட்டு என்று போட்டு நீங்கள் ஓங்கல் இடை என தொடங்கும் பாடல் என்று எழுதினீர்கள் என்றால் அதற்கு 1 மதிப்பெண். அணி இலக்கணத்துக்கு 2 மதிப்பெண். சான்று பாடலுக்கு 1 மதிப்பெண். சான்று பாடல் முழுவதும் எழுத வேண்டும் என்று கட்டாயமில்லை. சான்று பாடலை ஓங்கலிடை என தொடங்கும் தண்டி அலங்கார பாடல் என்று எழுதினால் போதுமானது. அடுத்ததாக அணி பொருத்தம் என்று எழுதி இதை எழுத வேண்டும். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலிலே கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாதது என்ற தன்மையும் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி. புத்தகத்தில் இதே பகுதிதான் இடம்பெற்றிருக்கின்றது. புத்தகத்திலும் இதுதான் இருக்கின்றது. புத்தகத்தில் இதனுடைய அணி விளக்கம் எல்லாம் தந்திருக்கின்றார்கள். அதுவும் இதே பகுதியாகத்தான் இருக்கின்றது. எனவே கதிரவனுடைய பயன் என்ன என்று பார்த்தோம் என்றால், உலகிற்கு ஒளி தரும், வளர்ச்சி தரும் என்று இங்கே இருக்கின்றது. தமிழினுடைய பயன், அப்போ பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் சொல்கின்றார்கள், அதன் பிறகு வேறுபடுத்துகின்றார்கள். பயன் ஒன்றே என்றாலும் தமிழ் ஒப்பில்லாத ஒரு செழுமை, ஆழம், பரப்பு, பெருமை ஆகிய பெருமை எல்லாம் தனிச்சிறப்புகளாக தமிழில் இருக்குவதால் இந்த பாடல், எந்த பாடல்? தண்டி அலங்கார பாடல். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இரளகற்றும்
ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெண்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் என்ற இந்த பாடல் பொருள் வேற்றுமை அணி வகையை சார்ந்தது. மாணவர்களே, இதை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். 4 மதிப்பெண்ணுக்குரிய வினா இது. எழுதுகின்ற முறை அணி இலக்கணம், அதன் பிறகு சான்று பாடல், அதன் பிறகு அணி பொருத்தம் என்ற தலைப்புகளில் நீங்கள் எழுதினீர்கள் என்றால் 4 மதிப்பெண் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இதனுடைய PDF டிஸ்கிரிப்ஷனில் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து படித்து பயன்பெற கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.